தேவன் ஒரு மனிதனை செழிக்க வைக்க, ஒரு மனிதனை வெற்றி உள்ளவனாக்க அவர் செய்கிற வழி என்னன்னா, மக்கள் கடந்து கத்துறாங்க, கதறாங்க, ஆண்டவரே நீங்கள் இல்லையா, ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இப்படின்னு நம்ம நிறைய விதத்தில் நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும்போது கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்பட துவங்குகிறார். என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் இருந்தும் வேத வசனத்தில் இருந்தும் எப்படி கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு அற்புதமான வேத வசனம். சங்கீதம் 107 19 20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை இக்கட்டுகளுக்கு அவங்கள ரட்சிக்கிறார் அப்படின்னு இருக்குது. ஆனால் அடுத்த வசனம் அதை எப்படி செய்கிறார், எப்படி ரட்சிக்கிறார், எப்படி விடுவிக்கிறார், எப்படி தூக்குகிறார் அப்படிங்கிறத அடுத்த வசனம் சொல்லுது. முதல் வசனம் கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுறவங்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் அப்படி மட்டும் சொன்னால் போதாது, டெக்னிக்கலாகவே ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சில நேரத்தில் டெக்னிக்கலாக அது எப்படி நடக்குது அப்படி நமக்கு தெரியணும் இல்லையா. சும்மா ஏதோ நடக்குதுங்க பை ஃபெய்த்துங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பை ஃபெய்த்தையே எப்படி நடக்குது, எப்படி கடவுளுடைய வசனங்கள் எப்படி அது வேலை செய்யுது, கர்த்தர் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறதையே அடுத்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். So God sent his word and healed them. He sent his word and healed them and rescued them from their distractions. அப்போ கடவுள் என்ன பண்றாரு, என்னுடைய அழிவிலிருந்து என்னை தூக்க அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். He sent his word. அவர் வார்த்தையை அவர் அனுப்புறார். அந்த வார்த்தை எனக்குள் என்னை குணமாக்கி என்னை அழிவிலிருந்து அது என்னை காப்பாற்றுகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த செழிப்பை குறித்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதை குறித்த ஒரு பயணத்தை அவர் துவக்கி வைக்கிறார்.